வணக்க நண்பர்களே, இன்றைய பதிவில் பலருக்கும் குழப்பமாக இருக்கிற 3 வகையான செடிகளை பற்றி பார்க்கலாங்க. அலோகேஷியா, கொலோகேஷியா, கலாடியம். இந்த 3 வகையான செடிகளுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த செடிகள். ஏரேசி அப்படிங்கிற ஒரே குடும்பத்தை சேர்ந்த செடிகளாக இருந்தாலுமே இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க. முதல்ல அலோகேஷியா பற்றி பார்க்கலாம். அலோகேஷியாவோட இலைகள் நிமிர்ந்து மேல் நோக்கி நிற்கும். இதோட இலைகளோட மேல் பக்கம் நல்ல பளபளப்பாக இருக்கும். அநேக செடிகளுக்கு அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இதோட நரம்புகள் அது முதிர்ச்சி அடைய ஒரு சில இலைகளோட நரம்புகள் தெளிவாக வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த ஃப்ரைடா அலோகேஷியாலாம் பார்த்திங்கன்னா அந்த நரம்புகள் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த க்ரீன் ஷீல்டில் பார்த்திங்கன்னா அடர் பச்சை நிறத்தில் இருக்குங்க. அதே மாதிரி இவங்க நல்ல நேரடி வெயிலை விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் நிழலான அதே நேரத்தில் வெளிச்சம் தரக்கூடிய இடத்துல வச்சாச்சுன்னா ரொம்ப அழகாக வளருவாங்க. இந்த செடியை எப்படி உற்பத்தி பண்ணலான்னா, இந்த செடியோட தண்டு அடிப்பகுதியில், அதாவது இந்த மூட்டு பகுதியில் சின்ன சின்ன கிழங்குகள் இருக்கும். இந்த கிழங்குகளை எடுத்து நீங்கள் தனியாக மண்ணில் ஊண்டி வச்சிங்கன்னா அதுலேருந்து புதிய செடிகள் முளைக்குங்க. இல்லைன்னா அதே செடிகளுக்கு கீழேயே இந்த கிழங்குகள் தானாகவே சின்ன சின்ன குட்டி செடிகளாக, அதாவது பப்ஸு முளைச்சி வருங்க. அதை நீங்கள் தனியாக எடுத்து தனியாக நட்டு ஒரு புது செடியை நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம். அடுத்து எல்லாரும் விரும்புகிற கலாடியன் செடிகளை பற்றி பார்க்கலாங்க. கலாடியன் செடிகள் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அதோட அழகான வர்ணமயமான அந்த இலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். சிவப்பு, இளஞ்சிவப்பு, பச்சை, வெள்ளை என பல வர்ணங்களில் இருக்கிறது தான் இது அலோகேஷியாவிலேருந்து கலாடியத்தை நமக்கு பிரித்து பார்க்குறதுக்கு உதவுது. இதனோட இலைகள் காகிதத்தை போல் ரொம்ப மெலிதான இலைகளாக இருக்கும். ஒரு சில காலகட்டங்களில் இந்த இலைகள் எல்லாமே உதிர்ந்து அது ஒரு ஓய்வு நிலைக்கே போயிடும். அது செடியில் அந்த தொட்டியில் இலைகளே இல்லாதபடிக்கு அது ஒரு டார்மன்சி அப்படிங்கிற அந்த ஓய்வு நிலைக்கே போயிடும். அந்த நேரத்தில் பலர் என்ன செய்வாங்கன்னா, ஐயோ என்ன செடி அழுகி போயிடுச்சு, முழுசாக போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த தொட்டியே தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. கலாடியத்தோட அது ஒரு பண்பு. அதுக்கு சிறிது காலம் சென்ற பிற்பாடு அது தானாகவே அதிலிருந்து முளைச்சி வந்துடும். இயல்பான ஒன்று தாங்க. இதோட உற்பத்தி எப்படின்னா, இதோட உற்பத்தியை பற்றி பார்த்தோன்னா, இது முழுசுமாகவே அந்த கிழங்குலேருந்து தான் உற்பத்தியாகி புதிய புதிய செடிகள் முளைச்சி வருங்க. முழுசுமாகவே இது அந்த அலோகேஷியா மாதிரி இல்லாமல் முழுசுமாகவே கீழே அந்த செடியோட அடிப்பக்க தண்டுலேருந்து கீழே கிழங்குலேருந்து சின்ன சின்னதாக முளைச்சி வரும். அந்த கிழங்கை நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி லைட்டாக காய வச்சு ஒவ்வொரு துண்டுலேருந்து ஒவ்வொரு புது செடிகளை உற்பத்தி பண்ணிக்கலாம். அப்புறம் கொலோகேஷியா, அலோகேஷியா, கலாடியம் இது ரெண்டுலேருந்தும் முற்றிலும் மாறுபட்ட செடி. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலுமே மாறுபட்ட பண்புகளை கொண்டது தான் கொலோகேஷியாங்க. அந்த 2 செடிகளுக்குமே வகையான செடிகளுக்குமே சூரிய ஒளி நேரடியாக பட்டால் கருகி போயிடும். ஆனால் இந்த செடியை நேரடியாக நீங்கள் சூரிய வெளிச்சத்திலே வைக்கலாம். கொலோகேஷியாவை தான் நம்ம சேம்பு அல்லது சேப்பங்கிழங்கு அப்படி சொல்கிறோம் இல்லை, அதுதான் ஒரு வகையான கொலோகேஷியா நம்ம உணவாக பயன்படுத்துறதுக்கு உதவும். அதன் கிழங்கும் அதோட இலைகளையுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாங்க. அப்படிப்பட்ட கொலோகேஷியாக்களும் இருக்காங்க. இதோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இது தண்ணிக்குள்ளே வச்சு வளர்த்துக்கலாம். நம்ம தாமரை, அல்லி இது போல் செடிகளை மாதிரியே இதை தண்ணிக்குள்ளே வச்சு வளர்த்துக்கலாம். தண்ணிக்குள்ளே வச்சு தான் வளர்க்கணும். அப்போ தான் இது நல்லா வளரும். இதுலேயே நிறைய வகைகள் இருக்குங்க. நிறைய கொலோகேஷியாக்கள் இருக்காங்க. ஆனால் என்கிட்ட இந்த ஒரு செடியும் தான் இருக்குது. இதுலேயுமே கலாடியம் மாதிரி தான். இதோட கிழங்கு அந்த வேர் பகுதியிலேருந்து சின்ன சின்ன செடிகள் முளைச்சி வரும். அந்த சின்ன சின்ன செடிகளை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு புது செடிகளை உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அலோகேஷியா, கொலோகேஷியா, கலாடியம் இதோட வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிருக்கும். இதில் சொல்லப்படாத வேறு விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதில் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன்ல. நன்றிங்க.